பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் புத்தக வெளியீட்டுல முதல்ல இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆதாரமா ஒருத்தர் மலையப்ப சுவாமி வைத்தியசாலையில இருந்து அவங்க கொடுத்த 203 ஓலைச்சுவடிகள்ல இது ஒன்னா கிடைச்சிருந்து அதை எடுத்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்து 2007 டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் வந்து இது மறுபடியும் மறுபதிப்பு போட்டு இப்போ இட்ஸ் அவைலபிள். இந்த அகத்தியர் ரணநூல் ஒரு பார்வைன்னு ஏன் நான் இந்த வார்த்தைக்கு போனேன்னா, இது திறனாய்வா முடிக்க முடியல. இதுல பல விஷயங்கள் எவ்வளவு ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவு விரிவாக போயிருக்குதுங்கிறது பார்க்கறதுக்கு அது ரொம்ப முடியல. இது ஆய்வுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனாலதான் ஒரு பார்வை, என்னுடைய பார்வையில என்ன தெரிஞ்சதுன்னு சொல்ல வர்றதுக்காக ஒரு பார்வை. அமர்வு ஒண்ணுன்னு சொன்னதுக்கான இன்னொரு காரணம், நான் இது வரைக்கும் பாலா சொன்ன மாதிரி இது ஷார்ட் டியூரேஷன் எனக்கு கொடுக்கல. given more time to me. இந்த புக்கை அவர் தான் அனுப்பி கொடுத்தார். ஆனா நான் படிக்க ஒவ்வொரு நாளும் இப்போ மறுபடியும் சாயந்தரம் பார்க்கும்போதும் நிறைய விஷயங்கள் இதுவாக இருக்கலாமோ, ஹைப்போதட்டிக்கலா தான் எல்லாமே புரியுதே தவிர இதுதான் கான்பிடண்டா சொல்ற அளவுக்கான எந்த சூழ்நிலைகளையும் அமையலைங்கிறதுனால இந்த முதல்ல அமர்வுல என்னுடைய பார்வையில என்ன தெரிஞ்சதுங்கிறத ஷேர் பண்றதுக்காக நான் இந்த we are going to present the PPT. Yes, next slide பாலா. BSMS எல்லாருடைய பேசிக் டிகிரி இதுதான். இப்போ எல்லாருக்கும் இது BSMSன்னு தான் போடுறீங்க. ஆனா ஆக்சுவலா சித்தா மெடிசன் ஸ்கூல் அப்புறம் காலேஜஸ் அப்படின்னு ஆரம்பிச்ச பீரியட்ல HPIM, CCIM, LIM, BIM, BSM and DS, அதுக்கப்புறம் தான் BSMS அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸா இந்த டிகிரிக்கு மாறிச்சு. நாங்க ஒரு அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எஸ் வந்து நாங்க படிக்கிறப்போ 1978 நினைக்கிறேன் BSMS இந்த டிகிரி நேம் ஆனது. அதுல வந்து பேச்சுலர் சித்தா மெடிசன் அண்டு சர்ஜரி, இப்போ வரைக்கும் அண்டு சர்ஜரி தான். அது அண்டுங்கிறதுனால தேவையா இல்லையாங்கிற மாதிரி நாமளே இதை வச்சுட்டோம். இது வந்து இதனுடைய முக்கியத்துவத்தை நோக்கி நாம போகல அப்படிங்கிறது அது நான் ஒரு ஸ்கில் பிராக்டிஸ்க்கு வரும்போது தான் அதனுடைய புரிந்தது. நம்ம வந்து அந்த சர்ஜரிங்கிற ஒரு டாபிக் உள்ள நாம நிறைய போயிருக்கலாமா. ஏன்னா நம்ம சித்த மருத்துவம் வந்து சொன்னது வந்து ரெண்டு பெரிய கிளாசிபிகேஷன், அகமருந்து புறமருந்து. அதுல அது 3 டிவிஷனா பிரிக்கிறாங்க. விண்ணவர் உரை, மக்கள் உரை, அசுர மருத்துவங்கிற சூருரை. இதுல அகமருந்து புறமருந்து ரெண்டுமே வரும், விண்ணவர் உரையிலையும் மக்கள் உரையிலையும். ஆனா சூருரைங்கிற அசுர மருத்துவத்துல அறுவை சார்ந்த புற மருத்துவங்கள் மட்டும்தான் அதுல பேசப்பட்டது. அதனை பத்தின பெரிய டீப் நாலேஜ் நமக்கு காலேஜ் ஆரம்பிச்சு 55 வருஷமா ஒண்ணுமே இல்லாம இப்பதான் புற மருத்துவத்துக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பிஜியில வந்து இந்த தேர்ட் இயர்ல அவங்க இருக்காங்க, இன்னும் நிஸ்ல கூட இருக்கு. இதுல இந்த எஸ் அப்படிங்கிற அந்த நாம போட்டிருக்கிற டிகிரியை ரொம்ப அழகா போட்டுக்கிறோம். ஆனா இந்த எஸ்ஐ நோக்கிய நம்மளுடைய பயணம் ரொம்ப குறைவா இருந்தது. அப்படிங்கிறதுனால தான் ஆக்சுவலா நான் 2-3 ஸ்லைடு தள்ளி வைக்கணும்னு நினைச்சதையே நான் முதல்ல வச்சது காரணம், we must know the importance of yes. பாலா next slide. அப்ப அந்த இது வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது அல்லது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறப்போ என்னுடைய இங்க ட்ரீட்மெண்ட் செக்டார்ல நான் வெதர் பிஹெச்சி அல்லது இங்க வந்தப்போ அல்லது நான் பாக்குறதுல சித்த மருத்துவத்தை தேடி மக்கள் அதிகமா வந்தது தோல் நோய்கள். இந்த தோல் நோய்களின் சித்த மருத்துவ தேடல் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னா அறுவை மருத்துவத்துல இருந்துதான், அறுவை மருத்துவ பிரிவுல இருந்துதான் வந்திருக்கு. அப்போ இதை படிக்கணும்னாக்க அறுவை மருத்துவ புத்தகங்களை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா அதை எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா நோய் சொற்களின் விளக்கம் புரியவே இல்லை. அவங்க பாரதி பாஸ்கர் ஒரு ஸ்பீச்ல சொன்னார், வரலாற்று பின்னணியுடன் படிக்கப்படாத எந்த இலக்கியமும் பலன் தராது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பீச்ல கேட்டதுதான். ஆனா எனக்கு மனசுல பதிஞ்சதுக்கான காரணம், இந்த நம்ம சித்த மருத்துவம் இந்த நவீன மருத்துவத்தோட வார்த்தைகளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. காரணம் என்னன்னா இந்த மருத்துவ முறையை வந்து அந்த காலத்துல இருந்து ஒரு வழியாக பரம்பரையாக குரு சிசிய முறையாகவோ அல்லது ஒரு சர்டன் பீப்புள் ஒரு குரூப்ஸ் தான் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பிலேயே இது கொண்டுட்டு போனதுனால அவர்கள் நேரடி வார்த்தைகள் சொல்லப்படவே இல்லை. எந்த நம்ம பாடல்கள் எடுத்தாலும் நேரடியா பார்க்கும்போது புரியும் விளக்கமும் அல்லது அதுல நம்ம அந்த அறிவும் அதை மறுபடியும் ஊன்றி படிக்கும் போது கிடைக்கிற அறிவும் மாறுது. அதனாலதான் இந்த நோய் சொற்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அந்த பீரியட் ஆஃப் டைம் மிஷின்ல ஏறி போற மாதிரி ஒரு 4-5
செஞ்சுரிக்கு முன்னாடி போனாக்க சில விஷயங்கள் வேணுமா நமக்கு புரிய ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் பிளஸ் அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது, அவங்க எதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி பேசியிருக்காங்க, எந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்குங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் நாம இந்த பாடல்களை படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இதுல நிறைய குழப்பங்கள் தான் வருது. அதனால இந்த நோய் சொற்களுடைய விளக்கம் தெரியாததனுடைய விளைவு, இதை விட்டு நம்ம விலகி போயிருக்கிறோங்கிறது தான் என்னுடைய பார்வையில் இருந்ததுனாலதான் அந்த வார்த்தையும் போட்டிருக்கேன். இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னாக்க, அப்போ நமக்கும் ஒரு மனிதன் இருந்தா அவனுக்கு நோய் வந்திருக்கும், நோயின்னு வந்திருந்தா ட்ரீட்மெண்ட் இருந்தது. ட்ரீட்மெண்ட் அகமருத்துவம் புறமருத்துவம்னு வந்தப்ப அந்த புறமருத்துவத்திலையும் நம்ம சித்தர்கள் வந்து எக்ஸலன்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்க அதை செஞ்சிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த அறிவை வந்து நாம வந்து இப்ப இருக்கிற ஆங்கில மருத்துவத்தோட பொருத்தி பார்க்கும்போது நாம இன்னும் பல விஷயங்களை சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த புக்கை வந்து நான் தோல் மருத்துவத்திற்கான தேடல் ஆரம்பிக்கும் போது வந்த பாலா அனுப்பி கொடுத்த இந்த புக்கு இதை படிச்சப்போ இதுல இவங்க என்னெல்லாம் சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தேடலும் பார்வையும் இந்த ஆங்கில மருத்துவ அறிவோட உள்ள புரிதலும் தான் இந்த பிபிடி. தேங்க்யூ. அடுத்து பாலா. இந்த நூல் வந்து நம்ம அறுவை மருத்துவம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் புக் இந்த புக்கு தான். நம்ம அகத்தியரான நூல் தான் முதல் ரெஃபரன்ஸ் புக்கு. இது நூல் ஆசிரியர் அகத்தியராகவும், இதுல நூல் இலக்கணம் வந்து அந்தாதி தொடை அப்படின்னு அந்த இதுல எழுதியிருக்காரு முன்னுரையில யார் தியாகராஜ். அந்த அந்தாதி தொடை வந்து ஒரு சொல் இலக்கணம். அது ஏன் அந்த மாதிரி சொல்லுல சொல்றாங்கனாக்க, அசை சீர் இதெல்லாம் வந்து ஈற்று முதலே அல்லது கடை முதலிங்கிற அந்த அமைப்புல இருந்ததுன்னா மனனம் செய்ய மனப்பாடம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறது தான் அது அதுல இருக்கிற முக்கிய குறிப்பு. அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், அடுத்தடுத்து இன்னொருத்தருக்கு அது சொல்லி போகும்போது மறக்காது இந்த பாடல்ங்கிறதுனால இந்த அந்தாதி தொடையில வச்சிருக்காங்க. இந்த நூல் வந்து 103 பாடல்களை உடையது இந்த அகத்தியர் அறநூல். அதுல முதல் பாடல் கடவுள் காப்பு கடவுள் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 பாடல்கள்ல நோய்க்கான காரணங்களையும், அடுத்த 3 பாடல்கள்ல நோய் குறிப்புகளையும் நோய் வகைகளையும், அடுத்த 33 பாடல்கள்ல நோய் வெளிப்பாடு அதனுடைய குறிகுணங்களையும், அதுக்கு அடுத்த 61 பாடல்கள்ல இதுக்கான மருத்துவ வகைகளையும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாடல். இதுல நோய் சொல்லாட்சி இந்த நூல்ல வந்து நோய் ரணநோய் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவங்க ரணம் அப்படிங்கிற வார்த்தையில எல்லாமே பேசப்பட்டிருக்கு. பெருரணம், பொருரணம், அருரணம் இந்த மாதிரி வார்த்தைகள். ரணம் அப்படிங்கிறது காயம் மட்டும் அல்ல, புண் மட்டும் அல்ல அப்படிங்கிறது. அததான் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்ல சொல்லியிருக்காங்க. அது பெரும் தலைப்புல இது அடுத்து சொல்லக்கூடியது கரப்பான், பரங்கி, சிங்கி, படாகம், மேகம், கிரந்தி இந்த வார்த்தைகள்ல தான் வந்து அந்த நோய் குறிப்புகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது எல்லாமே தோலுக்கு மேல எப்படி ரெப்ரசன்ட் ஆயிருக்குது அப்படிங்கறதுதான் இதுல அதிகமா பேசப்பட்டிருக்கு. ரணம்ங்கிறதுக்கு தமிழ்ல இன்னொரு தமிழ் லெக்சிகன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறகு அல்லது மயில் தோகை இலை போல அல்லது மயில் தோகை போல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை பத்தியும் இருக்கிற வார்த்தையாகவும் அந்த சொல்லாடல இருந்திருக்கலாம். இதுல கரப்பான் நமக்கு நல்லாவே தெரியும். நாம இப்ப பேசுறது எல்லாமே கரப்பான்ங்கிறது அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் ஆர் எக்ஸிமான்னு நம்ம சொல்றோம். இதுல பரங்கி, சிங்கி, படாகம், மேகம், கிரந்தி இந்த நோய்களா குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகள். மேலும் சில வார்த்தைகள் பின்னாடி இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். இதுல கரப்பான் பத்தி பாட்டுல எதுவுமே எந்த நோய் இதுவுமே இல்லை, குறிப்பு இல்லை, செய்யல் இல்லை. இருந்தாலும் பாலா அவரோட சொன்னது கரப்பான்ங்கிறது கரப்பான் பூச்சியினுடைய அது எப்பவுமே சாகாது, அது எப்பவும் சாகாம ஒரு லாஞ்சி வெட்டி இருக்கிற மாதிரியான அது ஒரு உயிரினம் அப்படின்னா அதை பற்றி படிக்கும் போதுதான் தெரிஞ்சது. அதனுடைய வாழ்க்கை வந்து இரவு வாழ்க்கை, அது நைட்ல தான் வந்து ஆக்டிவா இருக்கு, பகல்ல கிடையாது, வெளிச்சத்துல ஆக்டிவா கிடையாது. அதே மாதிரி ஒளிவிடங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த கரப்பான் அதிகமா இருக்கும். அண்ட் மோரோவர் இட் இஸ் எ சோசியல் பெஸ்ட். அது எல்லாமே வந்து மனிதர்கள் வாழும் அதிக பகுதியில தான் அதிகமா வாழும். அதனுடைய அமைப்பு வேணுமா டார்க் ப்ரௌன் கலர், அந்த கலருக்கும் இந்த நோய்க்கு சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த கரப்பான் நமக்கு சொல்லப்பட்ட அனைத்துலயுமே திணவு தான் முக்கியமான இருக்கும். அந்த திணவுகள் வந்து நைட் டைம்ல அதிகமா இருக்கிறதுனால இந்த குறிப்பு கரப்பான்கிற அதனுடைய வாழ்க்கை முறையை குறித்து கரப்பான்ங்கிறது அந்த காலத்துல அந்த பூச்சி அதிகமா இருந்திருக்கலாமா என்னவோ, அதனால அதை வைத்து சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்திருக்கலாம்.
பரங்கி சிகிக்கெல்லாம் பின்னாடி இருக்கு, அடுத்த ஸ்லைட்ஸ்ல இருக்கு. இதுல காரணவியல், நோய் வரும் காரணங்களை வந்து அவங்க 3 பாட்டுல சொன்னாலும் 3 பாட்டும் பெருசா சொல்லப்படல. 5 பாடல்கள் இருக்கு. அதுல வந்து அப்படி அதுல இதாதான் இருக்கே தவிர இது மட்டும்தான் டிப்பிக்கலா நோய் எப்படி வரும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்ல சொல்லியிருக்காங்க. சொல்லிய அறிவையாலும் சுகமில்லா முழுகையாலும் வல் அய பொறியினாலும் மருந்திட்டு குணத்தினாலும் கொல்லுயிர் செய்கையாலும் கொடும்பகை மோகத்தாலும் வல்லபால் பகல் அருந்தில் வலுரணம் பிறக்கும் என்றார். இதுல அறுவை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சுகமில்லா முழுகை, அதை தான் நான் நீர்பேதம் குறிப்பிட்டிருக்கிறேன். வல் அய பொறி, அது வந்து மிஷினரிஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்திட்டு குணம், மருந்துகள் கொடுக்கறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ், இதை பத்தி பேசியிருக்கலாம். கொல்லுயிர் செய்கை, எனக்கு ஆக்சுவலா இது வந்து ஒரு 3-4 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கொல்லுயிர்ங்கிற வார்த்தை மைக்ரோப்ஸ் சொல்லியிருக்குமாங்கிறது எனக்கு ஐடியா கிடையாது. ஆனா அவங்க உயிரை கொல்லக்கூடிய சில உயிரினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க என்னென்னலாம் இருந்திருக்கலாம். கொன்றுண்ணிகளா இருந்திருந்தாக்க அவங்க வந்து மிருகங்கள் வேற பத்தி ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனா இதுல கொல்லுயிர் அப்படிங்கிற அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் எதையோ ஒண்ணு சொல்ல வர்றாங்க அப்படிங்கறது அது புரிஞ்சுது. அது பின்னாடி இருக்கு, அது பார்ப்போம். கொடும்பகை மோகத்தாலும், பகையினாலும் இருக்கும் மோகம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மிக அதிகமாக இந்த பாடல்கள் முழுவதும் பயன்பட சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பாடல்கள்ல மோகம் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. வல்ல பால் பகல் அருந்தில், அதுவும் இருக்குது. பால் தீங்கு எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் போல. இதுல அறுவைங்கிறது நம்ம அதை பத்தி பெருசா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் சர்ஜிக்கல் ப்ராசஸ். அதுல வர செப்டிக் ஏசெப்டிக் கண்டிஷன்ஸ்னால வரக்கூடிய ஒன்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி தான் இருந்திருக்கலாம். இந்த டாபிக்ல நான் எழுதியிருக்கிறது எல்லாமே இன்றைய சூழ்நிலை அன்றைய காலகட்டம் ரெண்டையும் இணைந்த மாதிரியான என்னுடைய பார்வையில இது எழுதியிருக்கேன். அடுத்தது பால. நீர் பேதம், இன்டிஸ்கிரிமினேட்டட் வாட்டர். நான் அந்த இன்டிஸ்கிரிமினேஷன், குழப்பப்பட்ட நிலை, இது வந்து சாதாரண தெளிவான நிலையில இருந்திருந்தா அந்த தண்ணி வந்து என்றைக்கும் தவறானது அல்ல. இன்டிஸ்கிரிமினேட்டட் வாட்டர், குழப்பப்பட்ட நிலை அப்படிங்கிறதுனால இதுல என்னென்ன வாய்ப்புகள், தெர்மல் இன்ஜுரிஸ், அவங்க வந்து சுகமில்லா குளியல்னு சொல்றாங்க. அந்த குளியல்ல தோல் நோய்கள் அல்லது மேல வந்து வரக்கூடிய கட்டிகள் கிரந்திகள் பத்திய ஒரு புரிதலோட பார்க்கும்போது இந்த தண்ணினால எதுலாம் வந்திருக்கலாம்னா, ஒண்ணு தெர்மல் இன்ஜுரிஸ், ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர்னால பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஏன்னா அப்ப அவங்க பயன்படுத்தினது வந்து அந்த சுகமில்லா குளியலை அவங்க சொன்னதுக்கான காரணமா ரொம்ப அதிக சூடான நீரோ அல்லது குளிர்ந்த நீரோ, எண்ணெய் பெரின் வெந்நீர் குளிப்போம்னு இருக்கும். அதனால அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை பத்தி சொல்லியிருக்கலாமான்னு தெரியல. ஸ்டில் ஹாட் வாட்டர் இஸ் நாட் குட் ஃபார் அவர்கள். 120 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டுக்கு மேல இருக்கிற தண்ணியை நம்ம குளிக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். 48 டிகிரி செல்சியஸ் இஸ் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஒரு தண்ணி நம்ம மேல படுறதுக்கு. அதுக்கு மேல இருக்கிற டெம்பரேச்சர்ல வி cannot able to, நமக்கு நிறைய பாதிப்புகள் அதனாலதான் வரும். எக்ஸ்டென்சிவான பர்ன்ஸ் வர்றதுக்கான காரணங்கள், கோல்டு சப்ஜீரோ டெம்பரேச்சர், அதனால வரக்கூடிய தோல் பாதிப்புகள் நிறைய இருக்கலாம். அடுத்தது ஸ்டாக்னேட்டட் வாட்டர், தேங்கிய தண்ணீர். அப்பெல்லாம் வந்து தண்ணியை வந்து நீர் மேலாண்மை மிகச்சிறந்த இருந்த காலத்துல அவங்க உழவுக்காக, அவங்களுடைய தொழில் உழவும் நெசவும் அடுத்தது போரும் தான் இருந்திருக்கிற வாய்ப்புல தண்ணியை தேக்கி இருப்பாங்க, அல்லது தண்ணீருடைய தேவைக்காக கொண்டு வந்து அது வச்சிருந்திருப்பாங்க. இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் இருந்திருக்கலாம். அந்த காரணங்களால மைக்ரோப்ஸ், மஸ்கிட்டோஸ், லார்வாஸ், பாக்டீரியாஸ், அல்லது இப்போ இதுல குறிப்பா சொல்ல போனா தோல்ல இருக்கக்கூடிய வியாதியா தெரியறது வந்து டிராகன் குளோசிஸ் அண்ட் சிஸ்டிசர்கோசிஸ். டிராகன் குளோசிஸ்லாம் நான் ரொம்ப காலேஜில் படிக்கிற பீரியட்ல எனக்கு ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கேன். காலில் இருந்து புண்ணுல இருந்து புழுவை இழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. டிராகன் பிளஸ் மெடினன்சிஸ்னால வர்றது கினிவாம், அதனால வரக்கூடிய ஒரு டிசீஸ். சிஸ்டிசர்கோசிஸ் இப்போ ரீசெண்டா கூட கேள்விப்பட்டேன். அது வந்து டேப்பாம், போர்க் டேப்பாம், அதனால வரக்கூடியது. இதுல வர அல்சர்ஸ் வந்து தோல்ல வந்து லம்ஸ் அண்ட் அல்சர்ஸ் கிரியேட் பண்ணும். அடுத்தது கண்டாமினேட்டட் ஆர் பொல்யூட்டட் வாட்டர். இன்றைக்கான சூழ்நிலையில சொல்ல வேணும்னாக்க தோல் நோய்களுக்கான பெரும் காரணங்கள்ல ஒண்ணு இந்த பொல்யூட்டட் வாட்டர். அல்கலைன் அசிடிக், மேன்மேட் வேஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் வேஸ்ட்னால வரக்கூடிய தோல் நோய்கள் மிக 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 அதிகம். தண்ணியினால வரக்கூடிய
வியாதிகள் தான், தோல் நோய்கள் தான் மிக அதிகமா இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது அந்த இதெல்லாம் தாண்டி தோல்ல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கான காரணமா வந்து பொல்யூட்டட் வாட்டர் ஒரு பெரிய காரணமா இருக்கு. அதனால இந்த காரணத்தினாலையும் தோல் நோய்கள் மேல அதிகம் வந்திருக்கும் வாய்ப்புகள் அதிகம்ங்கிறதுனாலதான் இந்த வார்த்தையை நான் குறிப்பிட்டேன். நெக்ஸ்ட் பாலா. அடுத்தது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மருந்தினுடைய குணத்தினால யாருனும் ஒரு ட்ரக்கை நம்ம கரெக்டா பயன்படுத்தலைன்னா வர காம்ப்ளிகேஷன்ஸ்ல இன்டர்னலா நிறைய பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமானது மற்றது அல்லது உள்ள ஆர்கன்ஸ் பாதிக்கிறத தாண்டி ஸ்கின்ல எப்பயுமே ஒரு பிரச்சனையை அது கூட சேர்த்து கூட்டிகிட்டே போகும். ஸ்கின் இஸ் ஏ மார்க்கர் ஆல்வேஸ். ஸ்கின்ல ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துட்டு இருக்குதுன்னா, ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பிரச்சனை கொஞ்சம் அது நிறைய பீரியட்ல அது போயிட்டே இருக்குதுன்னா, இது ஏதோ ஒண்ணு நமக்கு உள்ள இருக்கிறது மறைமுகமான ஒண்ணு இருக்குதுன்னு சொல்ல வர்றதுதான் அந்த ட்ரக் அலர்ஜிஸ்ல அது முக்கியமானது. அது ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்க ஒரு நிறைய சிஸ்டமிக் டிசீஸ்னுடைய வெளிப்பாடு குட்டேனியஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்ல தெரியும். அதுல ரொம்ப முக்கியமானது மருந்துகள். நாம் அதிக பயன்பாட்டுல அந்த காலத்துல இருந்த நிறைய மருந்துகள் பயன்படுத்தினப்ப வந்த டோசேஜ், ஓவர் டோசேஜ்னால அல்லது சரியா சுத்தி செய்யப்படாத மருந்துகள்னால, துணை மருந்து அனுமானங்கள் பத்தியங்கள் தவறுனதுனால வந்த விளைவுகள், இந்த மாதிரி காரணங்களால இந்த ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் தேர் ஆர் மெனி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம், எர்த்திமேட்டஸ் புல்லஸ் லீஷன்ஸ்லாம் வந்து இப்ப இன்னைக்கு அதை பத்தி அதிகமா பேசுறோம். டாக்ஸிக் எபிடெர்மல் நெக்ரோலைசிஸ், இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் ஸ்கின்ல பிரச்சனைகளை உருவாக்கி இருந்திருக்கும். அடுத்தது காஸ்டிக் எஃபெக்ட்ஸ். இந்த மருந்து செய்யறதுக்காக பயன்படும் போது அல்லது மருந்து செய்யும் போது எனி லேட்டெக்ஸ், எக்கச்சக்கமான லேட்டெக்ஸ் கிரியேட்ஸ் அலர்ஜிஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மாம்பழமா இல்லாம மாங்காயில இருக்கிற லேட்டெக்ஸ் குழந்தைங்க சாப்பிட்டு அந்த லேட்டெக்ஸ் அலர்ஜி அது டிப்பிக்கலா சீக்ல தெரியும் குழந்தைங்களுக்கு. சேராங்கோட்டை பால் போடுறதுனால, எருக்கம்பால் போடுறதுனால, அரளிப்பால், கள்ளிப்பால், இந்த மாதிரியான இது எல்லாமே காஸ்டிக் எஃபெக்ட்ல ஸ்கின்ல வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. அதனால ட்ரக் இன்டியூஸ்ட் டெர்மடாலஜிக்கல் லீஷன்ஸ் அதிகமா இருந்திருக்கும் அப்படிங்கறது அவங்க அன்னைக்குமே அதை பதிவு பண்ணியிருந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாலா. அடுத்தது ஐயப்பொறிகள்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் அவங்க வந்து நிறைய ஆக்குபேஷன் ரிலேட்டட், ஒரு கலப்பை ஆகட்டும், மம்மட்டி ஆகட்டும், அல்லது போருக்கு தேவையான ஈட்டி ஆகட்டும், கத்தி ஆகட்டும், வாளாகட்டும், இது எல்லாமே தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அல்லது செய்யும் போது ஏற்பட்டிருந்த விளைவுகளால ஏற்பட்ட இன்ஜுரிஸ். இதுல வந்து ஸ்கின் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் இல்லை, இது ஸ்கின் ரிலேட்டட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு பதிலாக இன்ஜுரிஸா இது இல்லாம இருந்திருந்திருக்கலாம். அதனால மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் அந்த அது இப்போ வரைக்கும் அது இந்த ஆக்குபேஷன் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் நிறைய இருந்துட்டு தான் இருக்கு. அடுத்தது கொல்லுயிரிகள் அப்படிங்கிறது மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் இஸ் த மெயின் திங். இப்போ டிவியில நியூஸ் எல்லாம் போடுறான், காட்டு யானைகள் அட்டகாசம் அப்படிங்கிறான். அந்த யானை இருக்க வேண்டிய இடத்துல மனிதன் போய் இருந்து அதனுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் போது அது வந்து மற்றவர்களை பாதிக்க ஆரம்பிக்குது. அந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் தான் பெரிய விஷயம். அந்த மலையிலையோ அல்லது காடுகள் சார்ந்த பகுதியிலையோ அதனால வந்து இன்ஜுரிஸ் நிறைய இருந்திருக்கும். பிரிடேட்டர்ஸ்னால வந்து இன்ஜுரிஸ், ஏன்னா அன்னைக்கு எல்லாமே வாழ்ந்தது பூரா இப்படி நகர அமைப்புகள் கிடையாது. இனக்குழுக்களாக அல்லது தொகுதிகளாக ஒரு பகுதியில் வாழ்ந்திருக்கும் போது இந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் வந்து மிக அதிகமா இருந்திருக்கும். டாக் பைட்ஸ் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் ஒன்று இருந்திருக்கும். அடுத்தது ரெப்டைல்ஸ், ஊர்வனங்கள்னால நிறைய பாதிப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். குறிப்பா பாம்புனால, தேல்னால, இந்த மாதிரி விஷக்கடிகள்னால வந்திருந்திருக்கும். நம்ம இதுலயே நிறைய விஷக்கடிக்கு நஞ்சு முறிவுன்னு நிறைய நம்ம இதுல நஞ்சு நூல்ல அந்த தனியா ஒரு பெரிய டாபிக்காகவே அது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்செக்ட் பைட்ஸ், நிறைய பூச்சி உயிரினங்கள் அப்பெல்லாம் இருந்திருக்கு. அந்த உயிரினங்களால ஏற்பட்ட பாதிப்புகள். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு சொல்லணும்னா மைக்ரோப்ஸ், நிறைய மைக்ரோப்ஸ் தான் இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு அதிகமான காரணங்களுக்கு, தோல் நோய்களுக்கான காரணங்கள்ல மைக்ரோப்ஸ் ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. நெக்ஸ்ட் பாலா. பகைவர் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு பேட்டில் ஃபீல்டு, இன்னைக்கு காலத்துக்கு போங்கிற ஒரு அழகான வார்த்தையை நான் படிச்சேன். எதிரி, அவ்வளவுதான்.
எதிரி எந்த விதத்துல வேணுமாலும் இருக்கலாம், அவங்களால ஏற்படுற பாதிப்புகள் இன்ஜுரிஸ் தான், அல்லது மருந்து வைக்கிறாங்களா அப்படின்னு எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒரு எதிரி நமக்கு வேண்டாத ஒருத்தரால ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகள்ல அவங்க உள்ள சாப்பிட்றதுல கொடுக்கறதுனாலயோ அல்லது அவர்களுடைய செய்கையினாலேயோ நமக்கு ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ் வந்து அவங்க பகைவர்களால் வந்து தோல் நோய்கள் ஏற்படும், ரணங்கள் ஏற்படுங்கிறத பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தது மோகம், லஸ்ட். ஆக்சுவலா மோகம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து இந்த நிறைய பாடல்கள்ல மோகம்ங்கிற வார்த்தை இருக்கு. இன்ஃபாக்சுவேஷனுக்கு அடுத்த ஒரு ஸ்டேட்டஸ் தான் லஸ்ட்னு சொல்றாங்க. அதீத காம ஆசை அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்பட்டு இருக்குது. அதுல வந்து இல்லீகல் அஃபேர்ஸ் இட் பிளேஸ் எ மேஜர் ரோல். எப்போ மனிதன் வந்து நாகரிகம்ங்கிற பேர்ல என்ன உடை உடுத்த ஆரம்பிச்சானோ அன்னைக்கே இருந்து இந்த இல்லீகல் அஃபேர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ், வெதர் இட் இஸ் லீகலைஸ்ட் ஆர் இல்லீகல். எதிர நிறைய அந்த காலத்துலலாம் வந்து 2-3 கல்யாணம் பண்ணவங்களா இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல அவங்கள வந்து ப்ராப்பரான சேஃப் செக்ஸ் இல்லாததுனால வரக்கூடிய இன்ஃபெக்டிவ் டிசீசஸ்க்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருந்திருக்கும். இந்த இன்ஃபெக்டிவ் டிசீசஸை பத்தியும் இந்த ரண நூல்ல வந்து பெரிய அளவுல விவரித்திருந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால், வல்ல பால் பகல் இறந்தல். ஆக்சுவலா இந்த வல்ல பால் அப்படிங்கிறது நம்ம புக்ல அவங்க என்னன்னா சுண்ட காய்ச்சிய பால் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு விஸ்வநாதன் ஒருத்தர் அதனுடைய டிரான்ஸ்லேஷன்ல எழுதியிருக்காரு. எனக்கு அது ரொம்ப போனப்போ பாலா அனுப்பின ஒண்ணு வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மில்க் தான் அனுப்பினார். அந்த ஓவர் ஹீட்டட் மில்க் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். அதுல வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய வே புரோட்டீன் கேசின் ரெண்டுமே வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகுது. அதுதான் நான் புரோட்டீன் டிஸ்இன்டகிரேஷன் எழுதியிருக்கேன். ஆனா நம்ம ஹைஜீன்ல சொல்லுவாங்க பாலுண்போம் இரவில் பசும்பாலை அருந்த வேண்டும். பாலினுடைய பெரிய செய்கை இதுல இருக்கிற ட்ரிப்டோஃபன்னால இட் இன்டியூசஸ் ஸ்லீப். ஒரு நேச்சுரல் ஸ்லீப் இன்டியூசர் வந்து பசும்பால்ல இருக்குது. ஆனா ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குதான்னு தெரியாது. ஆனா இட் இன்டியூசஸ் ஸ்லீப். ஸோ தட் நீங்க பாலை வந்து பகல்ல அருந்ததுனால அவங்க எல்லாருமே ஒரு தொழில் சார்ந்த ஒரு சூழ்நிலையில இருந்தப்போ அந்த தொழில் கெட்டு அல்லது அது தூக்க நிலையில தவறான செய்கையினால அடிபடுறதுக்கு புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறதுனால பகலில் பால் அருந்துதலை வந்து அவங்க தடை செய்திருக்கலாம். அதே மாதிரி அதிக சூடான பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க நம்ம இதுல கவு மில்க்ல வந்து ஆல்பா லாக்டோ ஆல்புமின் அண்ட் பீட்டா லாக்டோ குளோபுலின் அண்ட் இம்யூனோகுளோபுலின்ஸ் நிறைய இருக்கு. இது எல்லாமே அதிகமான சூடுபடுத்தப்பட்ட பால்ல குறைய ஆரம்பிக்குது. வே புரோட்டீன் நமக்கு தேவையான அளவுக்கு கிடைக்காம போகுது. அல்ல ஒரு கேஸ் இன்னும் கிடைக்கிறது இல்லை. வே புரோட்டீன் சப்போஸ் டு பி இஃப் இட் இஸ் இன் எக்ஸஸ் இட் கிரியேட் கிராம்ப்ஸ். ஸோ தட் அந்த பால் சுண்ட காய்ச்சதுல வே புரோட்டீன் அதிகமா இருந்து அவங்க வேலை செய்யறதுல கிடைக்கலாம், கிராம்ப்ஸ் வந்துடலாங்கிறதுனாலையும் பகலில் பால் அருந்துதல்னால நோய் வந்திருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இட் மேபி அந்த தூக்கம்ங்கிற ஒரு விஷயத்தை தான் எடுத்துக்க முடியுதே தவிர புரோட்டீன் டிஸ்இன்டகிரேஷனால தோல்ல ஏதாவது வியாதிகள் வந்திருக்குமாங்கிறது பெரிய குறிப்பு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அடுத்தது போல இதுல வந்து டிவிஷன்ஸா வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. நோய் வந்து நிறைய குரூப்ஸ், பரங்கி, படாகம், சிங்கி, இது 3 பத்தி தான் இந்த அகத்தியர் ரணநூல்ல குறிப்புகள் இருக்கே தவிர பாடல்கள் இருக்கு. மற்றபடிக்கு மேகரணம் 20, வாதரணம் 9, பித்தரணம் 10, கபரணம் 12, கிருந்தி 110, கரப்பான் 80ன்னு ஒரு 3 பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இத்தனை வகைகள் இருக்குது நோய்கள், ரண நோய்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மற்றது எதையுமே இந்த பாடல்கள் இந்த நூல்ல வந்து குறிப்பிடப்படவே இல்லை. அதுக்கு வேற ஏதாவது ஒரு புக்ல இது குறிப்பிடப்பட்டிருந்திருக்கலாம். ஆனா இந்த அகத்தியர் ரணநூல்ல பரங்கி 16ன்னு சொல்லியிருந்தாலும் அதுல 7 பத்தி மட்டும், சிங்கியில வந்து 16ன்னு சொல்லியிருந்தாலும் 3 பத்தி மட்டும், படாகம் 14ன்னு சொல்லியிருந்தாலும் 5 நோய்களை பத்தி மட்டும், மொத்தம் 15 பாடல்கள் மட்டும்தான் இதுல வந்து அந்த நோய்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. 46ல வெறும் 15க்கு மட்டும்தான் பாடல் இருக்கு, மீதிக்கான பாடல்கள் இல்லை. நெக்ஸ்ட் பாலா நெக்ஸ்ட் பரங்கிங்கிறது ஒரு நோய் நிலையை சொல்லியிருந்திருக்கிறாங்க. இந்த பரங்கிக்கான அர்த்தத்தை நான் வந்து தேட ஆரம்பிச்சேன். பரங்கி அப்படின்னா சட்டைக்காரன், வெள்ளைக்காரன் அப்படின்னு இருக்குது. அல்லது வேற ஒரு
நமக்கு சேராத ஒன்றை பத்தி சொன்னதுதான் பரங்கிக்கான எல்லா அர்த்தங்களும். பரங்கி இருந்தாலும் சரி, பரங்கி சக்கைன்னு சொல்லப்படுற அந்த மூலிகையுமே வந்து நம்ம ஹேபிட்டட்ல இருக்கிறது கிடையாது. அதனால பரங்கிங்கிறது ஒண்ணு இந்த வெள்ளைக்காரன் சொன்னதுனால வெள்ளை நிறத்தை குறிப்பிடுறதுக்காக, ஹைப்போ பிக்மெண்டேஷன் குறிப்பிடுறதுக்காக சொல்லப்பட்டதா, அல்லது தன் இனம் சாராத நம்ம குரூப்பே கிடையாது, நம்ம ஹேபிட்டட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் சோர்சஸ், வெளியில இருந்து வரக்கூடிய பொருளால் ஏற்படக்கூடிய வியாதிகளையோ, அல்லது எக்ஸ்டர்னலா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால வந்த வியாதிகளை பத்தியோ, அல்லது செகண்டரி இன்ஃபெக்ஷன் பிரைமரியா இல்லாம இன்னொரு இன்ஃபெக்ஷனால ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளே இருக்கலாமோ அப்படிங்கிற இந்த இதுக்கு வந்ததுக்கான காரணம், இந்த பாடல்களை படிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற நோய் தொகுப்புகள் இந்த மாதிரி ஒரு சஜஷனை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் இந்த தன் இனம் சாராத வெள்ளை இது ரெண்டுமே இதற்கானதாக இருக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய ஹைப்போதீசிஸை இங்க பதிவு பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாலா. சிங்கி. சிங்கிக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு போகும்போது எக்கச்சக்க அர்த்தங்கள் இருக்குது சிங்கிக்கு. நஞ்சி, மிருதார சிங்கி, வல்லாரை, மான் கொம்பு, ஒரு வகை கூத்து, புறத்தி, நாணமற்றவள், இது எல்லாம் அதற்கான வேறு பெயர்கள். சிங்கன், சிங்கி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஜாதியினரை வந்து அவங்க சொல்றாங்க. ஏழை சிங்கன் கூத்துன்னு கூட சொல்றாங்க. சிங்கி கூத்துன்னு சொல்றதுமே அவர்களுடைய அந்த நடைமுறை வாழ்க்கையில இருந்து வந்த ஒரு கூத்து வகையை சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க சைட்ல சொல்லுவாங்க சிங்காரம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னாக்க பெரிய மேக்கப் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயும் எங்க கிராமங்கள்ல அந்த ஒரு வார்த்தை வழக்கு இருக்கதான் செய்யுது. இதுல இந்த புறத்தி அல்லது ஞானமற்றவள் அப்படிங்கிற ஒரு இந்த ரெண்டுமே வந்து எனக்கு கொஞ்சம் இந்த பாடல்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது இது எதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த சமயத்துல இந்த சிங்கிங்கிற வார்த்தை அதிகமான பயன்பாட்டுல இருந்த வார்த்தையா இருந்திருக்கணும். சிங்கிங்கிறது பெண்பாலை தான் குறிச்சிருக்கிறாங்க, ஆண்பாலை குறிக்கல. பெண்பாலை குறித்து தானே அந்த பாடல்கள்ல நிறைய இருக்குது. அதுல வந்து அது பின்னாடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்பவும் சொல்றேன். சிங்கிங்கிறது என்னன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஹை மேக்கப்ல இருக்கிற உடல் பொலிவை மேம்படுத்தி காட்டுற அந்த ஒரு குரூப்பை தான் வந்து அவங்க சிங்கிங்கிற வார்த்தையில பயன்படுத்தின மாதிரி இந்த பாடல் நோய்கள் குறிப்புகள் வந்து சொல்லுது. அடுத்தது பால. படாகம். படாகத்துக்கு நேரடியான அர்த்தம் எந்த இடத்துலயுமே இல்லை. படாகத்துல வந்து பார்க்கும்போது நான் திருமுருக கணேசன் பேசும்போதுதான் பற்படாகங்கிற வார்த்தை கிடைச்சது. நான் போட்டிருக்கிற இந்த படமும் வந்து பற்படாகத்தினுடைய படம். அது இங்கிலீஷ்ல அழகான ஒரு பெயர், த்ரெட்ஸ்டம் கார்பெட் வீடு. சின்ன குச்சி போல இருக்கக்கூடிய நூலை முறுக்கிய நூல் போல இருக்கக்கூடிய தண்டு பிளஸ் கார்பெட் வீடு, அகல விரிந்து பரவி இருக்கக்கூடிய ஒரு வீடு, கலைப்புள்ளாக இது சொல்லிட்டு இருக்காங்க. இதுல டிப்பிக்கல் கேரக்டரிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன், இது ஒரு இடத்துல ஒரு வேர் இருக்குது, அதுல இருந்து சின்ன சின்ன தண்டுகளாக கிளைச்சி வெளியில பார்த்தாக்க கிளைகளையா பிரிஞ்சு ஒரு படர்ந்த ஒரு செடியா இது இருக்குது. இதுல கூறப்பட்டிருக்கிற வியாதிகள் வந்து எல்லாமே பார்த்தா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் டிப்பிக்கலாவே தெரியுது. கேரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸ்கின் டிசீஸ்ல ஒன்னு கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன், இன்னொன்னு கேரக்டரிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சிங்கி எல்லாமே ஒரு கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன்லயும், படாகம் வந்து எல்லாமே ஒரு கேரக்டரிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன்லயும் அந்த நோய்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் மேம். இதுல பரங்கியில வந்து நரம்பு பரங்கி. நரம்பு பரங்கி சோக நரம்பு பரங்கிதனை சுருட்டி கட்டும் சந்து சந்தாய், ஆகம் மெலிந்து கடுப்பெடுக்கும் அறுக்கும் நீரும் அடங்காது, போகங்கெடுத்து பொறுமலுமாய் பொருத்தும் அசனம் அருந்தாது, ஆகங்குளிரும் அலிசுரமும் மாத்தா தணலும் ஆகியது, அனல்தான் மிகுந்து அசனமற்று அருந்த மீனால் முழுக்கற்று, அனல்தான் அறிவை போகத்தால் மாறா கிறந்தி வாசி பற்றி, தனல்தான் நரம்பு அடங்கி நின்று தானங்கெடுத்து வெடித்து நின்றாய், கனலாய் வெடித்து வலியெடுத்து கணுக்கும் உடலும் மாதையுதே. இது நான் முழுசா படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் அர்த்தம் பண்ணி பார்த்தாலும் இதுல எனக்கு முக்கியமா ஒரு டிசீஸ வந்து ஒரு எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாலா. இதை நான் புரிஞ்சுக்கிட்டது ஆரம்பிச்சது அதுல இருக்கிற நேத்து பாலாவனுடைய இது குரூப்ல எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹிஸ்டரி எல்லாரும் கேள்வி கேட்டு அது போட்டுட்டு இருந்தப்போ அந்த ஹிஸ்டரியை நேரேட் பண்ணன அந்த ஸ்டைல்ல தான் இந்த பாட்டையும் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சேன்.
அதுல அனல்தான் அறிவை போகத்தால், காய்ச்சல் வந்து அறிவைனா பெண், பெண்ணினுடைய போகத்தால் காய்ச்சல். குளிரும் அலிசுரம் மாத்தா தணல், ரெண்டுமே ஃபீவரை சொல்லியிருக்காங்க. மைல்டு ஃபீவரும் மாத்தா தணல் கான்ஸ்டன்டான ஒரு டெம்பரேச்சர் இருந்துகிட்டே இருக்கு, ரைகர் இருந்துகிட்டே இருக்கு, அறுக்கும் நீர் டிஸ்யூரியா பனி மிக்சரேஷன் இருந்துகிட்டே இருக்கு. போகத்தால் மாறா கிரந்தி, கிரந்தி கிரந்திங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல இந்த நோயில பயன்படுத்திருக்கிறாங்க. கிரந்தி இஸ் எ லம்ப் ஆர் நோடல். அது வந்து ஒரு கிளாண்ட சொல்லி இருந்திருக்கலாம், லிம்ப் கிளாண்ட சொல்லி இருந்திருக்கலாம், அல்லது உள்ள இருக்கிற கிளாண்ட் எதையாவது சொல்லி இருந்திருக்கலாம். நரம்பும் அடங்கி நின்று, நரம்பு முதல்ல ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்து நரம்புன்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கேயும் நரம்பு அடங்கி நின்றுனாக்க இவங்க அந்த காலத்துல நரம்புங்கிறது எதை சொல்லி இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சா, அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற நர்வை பத்தியோ அல்லது ஃபைபர்ஸ் பத்தியோ சொல்லி இருக்கிற வாய்ப்புகள் இல்லை. இட் மே பி எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான்னு சொல்ல போற பீனிஸை பத்தி பேசியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சஜஷன் கிடைச்சது. வாத இதே அப்படிங்கிறது என்னன்னா, உடம்ப வாட்டிக்கிட்டே இருக்குமே தவிர இது ஒரு பெரிய பிரச்சனையா கிரானிக் ப்ராப்ளமா இருந்துட்டு இருக்குமே தவிர இதனால பெரிய சங்கடங்கள் ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் வாத இதேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல டிப்பிக்கலா நம்ம யூடிஐல பார்த்தா இது எல்லாமே இருக்கும், ப்ராஸ்டேட்டிக் இன்ஃபெக்ஷன்ல பார்த்தாலும் இது எல்லாமே இருக்கும், ஆர் மேல் கொனேரியா அல்லது ஆண்னால பெண்ணுக்கு ஏற்பட்ட கொனேரியாலையும் இதே மாதிரி இருக்கும். ஈவன் ப்ராஸ்டடைட்டிஸ்ல இருக்கிறதுல நரம்பு அடங்கி நின்ற எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனும் இருக்கும். அதனால இது எல்லாம் என்னுடைய ஹைப்போதெட்டிக்கலான பதில்களை தவிர இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். இந்த அமர்வு ஒண்ணு என்னுடைய புரிதலை தான் சொல்லிட்டு இருக்கு. இதுல இந்த மாதிரி இருந்திருக்கலாம். இந்த பாடலை வந்து நான் டீகோட் பண்ணனது ஒவ்வொரு லைனா சதகநாடி பாடல் மாதிரி டீகோட் பண்ண முடியல. ஆனா அதுக்கு பதிலா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கிளாசிஃபை பண்ணும்போது அதுல இருந்து நம்ம அது ஹிஸ்டரியை நேரேட் பண்ற இந்த அந்த ஸ்டைல் தான் இதுல நாங்க எழுதியிருக்கேன். அடுத்தது போல இந்த பழைய இதுல பரங்கியில வந்து அவங்க டிப்பிக்கலா தே சஸ்பெக்டட் அன் இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷனால வந்து ஒரு கிளாண்டு வந்து ஒரு ஸ்வெல்லிங் இருக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அது டிப்பிக்கலி டினோட்ஸ் இன்ஃபெக்ஷன். அதுல ஒரு கிளாண்டு தெரியுது, ஒரு கிளாண்டுலர் லீஷன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் மோக பரங்கி, ஆஹா மோக பரங்கி தான் அறிவே அவள். இந்த பாட்டு படிக்கும் போது முதல்ல எனக்கு ஏதோ சாதாரணமாவே படிச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப படிச்சேன். போலன்னு வந்தப்போ ஒரு ஓமையோட அல்லது ஒன்றை வந்து கம்பேர் பண்றதோட சொல்லிட்டு வர்றாங்கிற அந்த அர்த்தம் தான் புரிய ஆரம்பிச்சது. சாகா வாரி வந்தவுடனே சதுராய் பெண்போல் புணர்ச்சிக்கும் மேகா வெடித்து வினை செய்யும் மிக்கல் வாந்தி மிக பெருத்து தாகா ரத்த பித்தெடுத்து சதுராய் குலைந்து சாவாரே. கட்டாயம் இவங்க வந்து சதுராய் கஷ்டப்பட்டு வீணாய் போய் இவங்க சாவாங்க. அந்த சதுராய்ங்கிறதுல அந்த வார்த்தையை தான் சொல்றாங்க. தேவையில்லாம பிரச்சனைகளுக்கு உருவாகி சதுரான எதிர்த்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டுட்டு வரவங்கள தான் அந்த சதுரான்னு சொல்றாங்க. அதுல குலைந்து சாவாரேன்னா இவங்க எப்படி இந்த பண்ணனத்தை தவறுனால இவங்க சாவாரே அப்படி ரத்த பித்தெடுத்துங்கிறது இவங்க ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து ஒரு சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் அல்லது ஹெமட்டாலஜிக்கலா இருக்கக்கூடிய ஒண்ணு, செப்டிசீமியா ஏதோ ஒரு விஷயத்த இந்த ரத்த பித்தெடுத்துங்கிற வார்த்தையில சொல்றாங்க. இதுல எனக்கு நான் மேல பார்த்த 2 லைன் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது, தான் அறிவை அவளை போல வந்து ஒரு பெண்ணை போல வந்துன்னு இருக்குது. அதே மாதிரி சதுராய் பெண்போல் புணர்ச்சிருக்கும் மிகுந்த ஆதரத்துடன். சதுராயின்னு சொல்றது எப்படின்னு சொல்லணும்னாக்க ரொம்ப ஆசையோட ஒரு விகரசா பெண்போல் புணர்ச்சிக்கும், ஆண் அல்ல பெண்போல் புணர்ச்சிக்கும் அப்படின்னு இது வந்த உடனே வேற எதையோ சொல்ல வர்றாங்க அப்படின்னா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இட் மே இண்டிகேட் கே செக்ஸ், கே செக்சுவல் டிசார்டர்ஸ். அது வந்து ஒரு பெரிய பாவமா இருந்தா கடைசியில சதுராய் குலைந்து சாவரேங்கிற அந்த லைன், அந்த 3 வார்த்தைகளும் வந்து வீணான சாவுக்கு நீ வழி தேடாதேன்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்துக்காக இது தான் அறிவை போல வந்து அப்படின்னு சொல்றது. அந்த காலத்திலேயே மோகினி மாதிரின்னு சொல்லுவாங்க. இது மோகினி பரங்கின்னு இன்னொரு வார்த்தையிலையும் சொல்லியிருக்கிறாங்க. எங்க ஊர்ல மோகினி மாதிரி மேனாமணிக்கு மாதிரி மினிக்கிட்டு திரிகிறான்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அதிகப்படியா தன்னை வந்து ஒரு பெண் போல அவங்க காமிச்சிருந்துக்கிட்டு அல்லது அந்த ஆசைகள் அதிக ஆசைகளை வந்து அவங்க காமிச்சவங்களா இருந்து அல்லது ஒரு ஆண் அல்லது அவங்க வந்து ஒரு புணர்ச்சியில் ஈடுபட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கலாமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதை நான் வந்து அப்படிதான் சொல்ல வரல. அண்ட் மேபி தான் அறிவை போல வந்து சதுராய் பெண் போல புணர்ச்சிக்கும், இது ரெண்டும்
நேரடியான புணர்ச்சி விதிகளை பற்றி சொல்லாம வேற ஏதோ ஒரு தவறான ஒரு சூழ்நிலையினால அவன் ரத்த பித்து எடுத்து சதுராய் குலைந்து சாவானேன் அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்குறதுக்காக சொல்லப்பட்டது. இதுலயும் இன்ஃபெக்ஷன் தான் கடைசியில சொல்றாங்க. ரத்த பித்து எடுத்துங்கிறத இன்ஃபெக்ஷன் தான் அதுல வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. அடுத்தது போல எரிபரங்கி. இந்த அமர்வு 1ன்னு போடுறதுக்கான மிக முக்கிய காரணமான பாடல் இதுதான். எனக்கு பல காலமா நான் இது வந்து டாக்டர் அருளானந்தன் கூட இதை வந்து பிரிச்சு படிக்க சொல்லி அது அர்த்தம் சொல்லி கூட கேட்டேன். எனக்கு இதுல பிடிபடவே இல்லை. வீணாத்தண்டு அப்படிங்கிறது 1 முதுகு முள்ளந்தண்டு, 2வது மூக்கு, 3வது மேல் பீனிஸ் வித் டெஸ்டிஸோட இருக்கக்கூடிய அந்த 3 உறுப்புகளையும் தான் வீணாத்தண்டுங்கிற வார்த்தையில குறிப்பிட்டிருக்கலாம் அப்படிங்கிற அந்த புரிதலோட சுண்டிய கழுத்தை சுற்றி, அப்போ அதனுடைய கழுத்து பகுதியில ஏற்படக்கூடிய கழுத்தை சுற்றி குழிதான் வீழ்ந்து குழியாக ஒரு புண் விழுந்து வலித்து சீலும், அதுல வந்து சீல் வரும், அதுல வலியும் சீலும் இருக்கும் அப்படிங்கிறப்போ இது ஏதாவது ஒரு ஹைப்போஸ்போடியாசிஸ் ஆர் எபிஸ்போடியாசிஸ் அந்த மாதிரியான ஒரு அல்லது ஒரு ஃபிஸ்டுலா இந்த மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு டிசீஸை பத்தி குறிப்பிட்டிருக்கலாம். பட் இட் இஸ் நாட் ஹைப்போஸ்போடியாசிஸ் எபிஸ்போடியாசிஸ் பத்தி நான் இங்க சொல்ல வரல. இந்த மாதிரியான ஒண்ணு இருக்கலாம். இதுல சொல்ல வந்தது இட் இண்டிகேட்ஸ் an இன்ஃபெக்ஷன் ஆல்சோ. இதுல வந்து ஹைப்போஸ்போடியாசிஸ் எபிஸ்போடியாசிஸ் வந்து இன்ஃபெக்டிவ் ஆரிஜின் கிடையாது. மேபி செகண்டரியா ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம். ஆனா கன்ஜினிட்டலா தான் இருந்திருக்கும். பெரியவங்களுக்கு இருந்திருக்கிற வாய்ப்புகள் மிக குறைவா இருந்திருக்கும். அதனால இது கேள்விக்குறியுடன் கூடிய ஒரு பதிவு தான் இது எரிபரங்கி. ஆனா இதுல நான் சொல்ல வந்தது பரங்கிங்கிறது இன்ஃபெக்ஷன் அப்படிங்கறது மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக சொல்லிட்டு வந்தது. அடுத்தது போல சிங்கி பரங்கி. ஆமே சிங்கி பரங்கிதனை அறுக்கும் நேரும் பெருக்கெடுத்து சாமே சரீரம் குலைந்தோடி சயம்போல் இருமி சலித்திருக்கும். வேமே ரசங்கள் கசப்பாக்கி விரைந்து மூச்சும் வாந்தியாம் ஓமே அசனம் அருந்தாது மார்பில் வெடித்திடுமே. வெடிக்க ரணந்தான் வெடித்திருக்கும் மேலே சுருங்கி சிவப்பாகும் பொடித்த ரணத்தில் வழியெடுத்து போகா முளை மேலே வளர்ந்து அடித்த சதையும் வளர்ந்து வரும் அகண்டு விரிந்து பொறையோடும் கடித்த மதுதான் வாயுளரும் கடிந்த மயக்கம் உண்டாமே. நெக்ஸ்ட்ல அடுத்ததுல ஒரு பாட்டு. உண்டால் இழியும் ஓக்காலம் மூளை உருக்கி நீர்வடியும் பண்டே மேனி குன்றி வரும் பருக்க அரைக்கும் சந்திடங்கள் சந்து இடங்கள் மண்டி எரித்து மாய்வித்து மானம் கெடுத்து மதிகெட்டு தண்டாமறையால் தனது மக்கால் தயவு மறைந்து போய்விடுமே. அப்போ இதுல கடைசியா அவங்க ஏதோ ஒரு லீஷன் வந்து தன்னை மறக்கிறாங்க அல்லது தான் யாருங்கிற சூழ்நிலை அவங்களுக்கு புரியாத ஒரு குழப்ப நிலைக்கு போறாங்க, தள்ளப்படுறாங்கும் போது இது வந்து பிரெயின்ல இருக்கிற அஃபெக்ஷனா இருக்கலாமா அல்லது சைக்கோசிஸா இருக்கலாமா டிமென்ஷியா இருக்கலாமா அல்லது டிப்ரெஷன் இருக்கலாமா, இதுல இருந்து ஆரம்பிச்சதுலதான் அந்த விரணங்களை பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. பாலா முன்னாடி ஸ்லைட் ப்ளீஸ். சயம்போல் இருமி சலித்திருக்கும் அப்படின்னு உடனே இது வந்து ஒரு சயம் அப்படிங்கிற அந்த டியூபர்குலோசிஸா இருக்கலாமா, கிரானிக்கா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்திருக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுல ரணந்தான் வெடித்திருக்கும் மேலே சுருங்கி சிவப்பாகும். இது எல்லாம் சரி. இதுல வந்து மார்பு மேல பிரச்சனைகள் இருக்கும், சந்துகள்ல பிரச்சனைகள் இருந்திருக்கும், சயம்போல் இருந்திருக்கும். இது அத்தனையும் நெக்ஸ்ட் ஸ்லைடு போல சரியாக பொருந்தி வந்த ஒரு வியாதின்னு சொன்ன சார்கோயிடோசிஸ். அன்னோன் காஸ் ஆட்டோஇம்யூன் இன்ஃப்ளமேட்டரி கிரானுலோமேட்டஸ் டிசீஸ். இது வந்து 20 to 40 years with prevalence more to females. இதுல என்ன, it affects mainly lungs with the symptoms of persistent dry cough, fatigue and shortness of breath, skinல reddish bumps and patches, jointsல painful swollen joints. அதுலதான் அரைக்கும் சந்து இடங்கள், பருக்கள் அரைக்கும் சந்து இடங்கள், அரைக்குள்ளும் சந்து இடங்களுக்குள்ளும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லிம்ப் நோடு வந்து யூஸ்வலா வந்து லங் லிம்போடு தான் அதிகமா இருக்கும். லங் இன்ஃபெக்ஷன்ல லங்ல இருந்துதான் இது பரவுறது அதிகமா இருக்கும். சார்கோயிடோசிஸ்ல நர்வஸ் சிஸ்டம்ல வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சொன்னாக்க டிமென்ஷியா, டிப்ரெஷன் அண்ட் சைக்கோசிஸ். இது எல்லாம்
இந்த வியாதிகள் எல்லாம் ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு வியாதி தோல்ல வெளிப்பட்டது அப்படிங்கிற, தோல்ல வந்து வெளிப்பட்ட ஒரு வியாதியா சொல்ல போனா டிப்பிக்கலி சார்கோயிடோசிஸ் மாதிரியான பிக்சர் எனக்கு தெரிஞ்சது. லூப்பஸ் வல்காரிஸ், டியூபர்குலோசிஸ் வல்காரிஸ்னாலும் சரி, குட்டேனியஸ் டிபி, டிபி வெரிகோஸ், வெரிகோசா கியூட்டிஸ்லயும் வந்து இந்த அளவுக்கு இல்லை. அதுலயுமே வந்து இந்த புண்ணு எல்லாமே இருக்கு. கியூட்டிஸ் வெரிகோசால என்னன்னாக்கா அதனுடைய ப்ரிவேலன்ஸ் வந்து பட்டக்ஸ்ல தான் அதிகமா இருக்கு. அதுல இந்த மாதிரி நர்வ் சிஸ்டம் லீஷன்ஸ் கடைசியா வந்து சொல்லப்படுற நர்வ் சிஸ்டம் பாதிக்கிறது அதுல பெருசா இல்லை. சார்காய்டோசிஸ்ல மட்டும்தான் இந்த பிக்சர் தெளிவா இருக்கு. நெக்ஸ்ட் பால. எரிசிங்கி தயமரும் சிங்கி செய்யும் நான்மறை அறிய சொல்வேன், பயமுறும் பரங்கி பற்றி பகண்டிடை எறிவதாகும். ஏமுடன் எருக்கி கட்டி எழுமுடன் தொழுனை பாய்ந்து கயமே பேர் அச்சத்தில் கட்டி கடுப்பது ஆகும் என்றே. இதுல பரங்கி பற்றி அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் காஸ், மேபி இன்ஃபெக்ஷன் ஆர் மேபி அலர்ஜி. இது வந்து அத வெளியில இருந்து வந்த ஒரு பிரச்சனையினால பகண்டிடம் பட்டி எரிவதாக, மேல ஒரு எரிச்சல் இருக்கலாம். கட்டி எலும்பல், அது பம்ப்ஸ் அல்லது ஹைவ்ஸ். பம்ப்ஸ்னா பருக்களாகவோ அல்லது ஹைவ்ஸ் தடிப்புகளாகவோ அல்லது நீர் அதுல வந்து இறுக்கி கட்டி எலும்புடன் தொழுனை பாய்ந்து, இந்த தொழுனைங்கிற வார்த்தைக்கான அர்த்தங்கள் தான் நீர் பாய்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, பிளிஸ்டர்ஸ் ஆர் வெசிக்கிள்ஸ். அந்த மாதிரி இருக்கிற லீஷன்ஸ் எல்லாமே வந்து எரிசிங்கிலுக்கு கொடுத்துருக்காங்க. இது தோலினுடைய பொலிவை கெடுத்த வியாதியில வரக்கூடிய கிளாசிபிகேஷன்ல அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்ல எல்லாத்துலயும் இந்த மாதிரியான இருக்கும். டெர்மடைட்டிஸ், அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்ல எல்லாத்துலயும், புல்லஸ் டிசீசஸ்ல, சிங்கிள் சி, ஹெர்பிஸ், இம்பட்டிகோ, இது எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருந்திருக்கும். இது தோல் அழகை அல்லது அதனுடைய பொலிவை வந்து பாதித்த ஒரு வியாதியா தான் இந்த சிங்கி பார்க்கப்பட்டது. அதுல எரிசிங்கி குறிப்பா, எரிசிங்கியில ஒரு எரிச்சல் இருக்கலாம் அல்லது அது ஒரு எக்ஸ்டர்னல் காஸ்னால உருவாயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க நான் பார்த்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பால். உமையன் சிங்கி யோனி சோலை ரெண்டையும் ஒன்னாவே நான் போட்டிருக்கிற காரணம் என்னன்னா, ரெண்டு பாட்டிலையுமே உமையன்கிற ஒரு பொது பெயர் வரும். அந்த இதுல வந்து கண்டாலும் உமையன் சிங்கிதனை காணாத்தலத்தில் வெடித்திறனம், யாரும் பார்க்காத ஒரு இடத்துல அப்படின்னா, அப்போ வந்து அவங்க அதிகபட்சம் ஆண்கள் வந்து கோவணம் அந்த மாதிரியான உடுப்புகள் யூஸ் பண்ணியிருந்திருக்கனால உடம்பு பூரா தெரியத்தான் செய்யும், எக்ஸப்ட் ஜெனிட்டாலிஸ். பண்டே மேனி குன்றி வரும் வற்றும் பார உடலை ஈடு அழித்து வண்டார் சேலும் ரத்தமுமாய் வலுவை குறைத்து உள்ளடக்கி கண்டால் மேக கட்டியது கடித்து வெடித்து ரன்னமாமே. மேகம் அப்படிங்கிற பாலா சொல்ற அந்த வார்த்தையை அர்த்தம் தான் எல்லா இடமும் பொருந்தது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு லீஷன், அது வந்து வெளியில வெளிப்படுறதுனால வரக்கூடிய ரணம், அததான் அவங்க சொல்றாங்க. அந்த ரணம் காணாத்தலத்தில் வெடித்து இருக்கும். காணாத்தலத்தில்ங்கிறது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இது உமையன் சிங்கி அப்படின்னு சொல்றதுனால ஆணுக்கும் இருந்திருக்கலாம், ஆண்னால பெண்ணுக்கும் இருந்திருக்கலாம். இதுல சிங்கிங்கிறது வந்து பெண்ணையும் குறிப்பிட்டிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன்ல இந்த பாட்டையும், தானென்ற உமையன் செய்யும் தாழ் தவ குணங்கள் சொல்வேன், அவன் செய்யக்கூடிய பாவமான செயல்கள்னால வேறென்ற அறிவியற்கு வெளிப்புறம் யோனி பக்கம், யோனியினுடைய வெளிப்பகுதி, காணின்ற ரெண்டு பக்கம், தொடையினுடைய இரண்டு பக்கம், கதுப்பினில், கடுப்பினா தொடையினில், தொடைப்பகுதியை தான் அவங்க சொல்றாங்க. மெத்த புண்ணாம், தானென்ற ஆசனத்தில் தயவுடன் புண்ணாம். இதுல டிப்பிக்கலா ரெண்டுலயுமே புண் உண்டாகும் தான் சொல்லி இருந்திருக்கிறாங்க. இதுல மேல் பாட்டு சிஃபிலிஸ், உமேன் சிங்கி வந்து மேல இருக்கிற பாட்டு அது சிஃபிலிஸையும் அல்லது ஹெர்பிஸ் ஜெனிட்டாலிஸையோ அல்லது சாங்க்ராய்டையோ அல்லது லிம்போகிரானுலமா வெனிரமோ அல்லது லிம்போகிரானுலமா இன்கியூனைலவோ கேண்டிலா மேக்லேட்டாவோ ஜெனிட்டல் வார்ட்ஸோ, இது அந்த மாதிரியான வியாதிகளை சொல்லி இருக்கலாம் இதுல அப்படின்னாலும். அடுத்த ஸ்லைடு போல நான் பார்த்த ரெண்டு படம் இதுக்கு கம்பேரிசனுக்கு, கேண்டிலா மேட்டாலேட்டா வந்து ஒரு சிஃபிலிஸினுடைய ஒண்ணு, ஹெர்பிஸ் ஜெனிட்டாலிஸ் ரெண்டுலையுமே இந்த மாதிரி வெடித்து புண் தொடையினுடைய இரு பகுதியிலேயோ அல்லது பிறப்பினுடைய இரு பகுதியில இருக்கிறத இந்த இதோட இது ஒத்து போறதா நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் பால. படாகம்ல இருக்கிற அவங்க சொன்னது கொஞ்சம் தான், எல்லாத்துலயுமே வந்து
மரணம் உறுதி, அததான் அவங்க சொல்லி இருந்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து சாதாரணமான ஒரு சிம்பிள் டிசீஸை பத்தி ஒரு புரிதல் இல்லை, ஒரு பெரும் வியாதியை பத்திய புரிதல். அதனுடைய சீக்வன்ஸ்ல அந்த வியாதி கடைசியில மரணத்தை கொண்டு வந்து சேர்த்தும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருந்திருக்கிறாங்க. மேகப்படாகம் 3 பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல 2 பாட்டு போட்டிருக்கேன். 29 30 போடல, 29 31 30ல பெருசாக குறிகுணங்கள் சொல்லப்படவில்லை. மேகப்படாகன் குணங்கேளில் விரைந்து அறிவை ரசத்தாலே, இது எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணினுடைய காமத்தினால வந்திருந்திருக்கலாம், மிகுந்த போகத்தினால வந்திருந்திருக்கலாம், விளம்பம் இனம் கரிய அலை, கரிங்கிறது நஞ்சுங்கிற அர்த்தம் இருக்குது. ஆக பெருத்த நீர்க்கட்டால் அசனம் அருந்தும் அசனம் மதுவாலே, சாப்பாட்டுனால மதுனால பாக மிகுந்த படாகத்தில் பயமாம் ரணவும் மிகவாமே. வாடும் மேக படாகம்தான் வரி நா இழுத்து வாய் உளரும், சாடும் நெஞ்சில் திடுக்கிட்டு சரீரம் குலைந்து உருவலியும், நாடும் சயமும் நீரிழவும் நலக்கம் எடுத்து வாங்கி பண்ணும். இதுல சயமும் நீரிழவும் பின்னாடி வர்றதாதான் இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க, முன்னாடி வந்ததா குறிப்பிடல. அது ஒரு டெபிலிட்டேட்டிங் டிசீஸ்ல பின்னாடி ஒரு டியூபர்குலோசிஸோ அல்லது நீரிழிவு போன்ற வியாதிகளோ பின்னாடி வந்திருந்திருக்கலாம்னா அந்த அளவுக்கு உடல் சீரழிந்ததுக்கு அப்புறம் வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய டெபிலிட்டேட்டிங் டிசீஸ். The symptoms may be correlated with any type of cancers. அதுல மட்டும்தான் உடல் அழிந்து வரும்போது மற்ற வியாதிகள்ல வரக்கூடிய இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் வந்திருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு இதுல இருந்ததுனால, இது படாகம் வந்து ஏதோ ஒரு இடத்துல அது பரவி இருக்கக்கூடிய ஒரு வியாதினா, இது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற கேன்சர்னால வந்த மற்ற குறிகுணங்களை இது சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய கருத்தா இருந்தது. அடுத்தது போல சுருக்கு படாகம். மேல் நோக்கி கள்ளி மிகவே பூத்தார் போல். இந்த படம் அதுதான் போட்டிருக்கிறேன், கள்ளி பூதான் நினைக்கிறது. தெரியுது, ஓரளவுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். வறுக்கங்கால் மிகச் சோம்பி வரிசை அழிந்து விழிகட்டு சுருக்க இருட்டி நா உளரும் மோடு நடையும் கெடுத்தேகி வறுக்கும் பாயில் பரிதவித்து பண்ணும் மருந்து பொய்யாமை. இதுலயும் அவங்க சொல்லிட்டாங்க, மருந்து பண்றது பிரயோஜனமே இல்லை. கள்ளிப்பூ மேல் நோக்கி இருக்கிற கள்ளிப்பூ மாதிரியான இருக்கிற வியாதிகள் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்க இது வந்து இந்த வியாதி குறைய போறதில்லை, ஒரு பெரிய மோசமான வியாதியா இருக்குன்னாக்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு போல. எனக்கு தெரிஞ்ச இந்த படங்களை பார்த்த கம்பேரிசன் இதுல போட்டிருக்கேன். மொத்தம் 6 படம் அந்த பூ விட்டுட்டு 5 படங்கள் இருக்கு. 4 படங்கள், ஒன்னு தி ஆட் மேன் அவுட் வந்து ஸ்கொயர்ல இருக்கிறது ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, மீதி 4மே பேசல் செல் கார்சினோமா. த மோஸ்ட் காமனஸ்ட் ஸ்கின் கேன்சர்ஸ் இது எல்லாமே சன் எக்ஸ்போசர்னால வரக்கூடியது. பேசல் செல் கார்சினோமா அப்பர் பாடியில தான் அதிகமா இருக்கும். ஸ்குவாமஸ் செல் எல்லாமே அப்பர் பாடியில இருந்தாலும் ஜெனிட்டாலிஸ்லயும் இதுல வந்து அதிகமா வர்ற இன்சிடென்ட்ஸ் இருந்திருக்கு. இதுல ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா பேசல் செல் கார்சினோமா ரெண்டுலயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பு தான் இதுல இருக்கு. இந்த கேன்சர் உருவ அமைப்பும் சரி, இந்த கள்ளிப்பூ பூத்தது மாதிரி இருக்கிற இந்த உருவ அமைப்பும் இட் சிம்பிளி கோரிலேட்ஸ். அதனாலதான் இந்த படங்கள், எல்லா படங்களும் அதுக்காக தான் போட்டிருந்தேன். இது வந்து இன்னும் கரெக்டா சொல்ல போனா ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவோட தான் கரெக்டா ஃபிட் ஆகுது. எனி wound நான் ஹீலிங் கிரானிக் wound வித் எவர்டட் எட்ஜஸ் கரெக்டா இல்லை அப்படின்னா எல்லா இலீஷனுமே வந்து இந்த woundமே வந்து ஒரு கேன்சருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதுல அதிகமா பேசல் செல் கார்சினோமாவா ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவா இந்த மாதிரியான ஒரு கேன்சர்ல இருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய புரிதல். நெக்ஸ்ட் பால். இதுல மருத்துவம் அப்படிங்கிற இதுல வந்து நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 பாட்டுக்கு மேல வந்து மருந்துகள் மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மருந்துகள் பேர் மட்டும்தான் இங்க சொல்லியிருக்கிறேன் நான், ஏன்னா எல்லாம் எக்ஸ்டர்னல் தான் சொல்லியிருக்கிறாங்க. காரம், சீலை, களிம்பு, சேர்வை, காரநீர், எண்ணெய், குழம்பு, முலாம், பொடி, திரி, நெய். முலாம்ங்கிற ஒண்ணு வந்து பூசுறதுன்னு சொல்லியிருக்காங்க. முலாம் பூசுற மாதிரி எனக்கு அது என்னன்னு எனக்கு புரியல. அந்த மாதிரியான ஒண்ணும் சொல்லியிருக்காங்க. அதுல அகமருந்தா 3 குடித்தைலங்கள் பத்தி மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால. அதுல மூலிகைகளா இவங்க வந்து பயன்படுத்தினது பாடான உபரசனங்கள் என்னென்ன பயன்படுத்திருக்கிறாங்கன்னா நாவி, அவரி, நேர்வாலம், வெள்ளருக்கு, கரிசாலை, மஞ்சள், வசம்பு, குங்குளியம். இந்த மூலிகைகள் தான் வந்து
இது எக்ஸ்டர்னல்ல இருக்கிறதுலயும் சரி, இன்டர்னல்லையும் இந்த மூலிகைகள் தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்குது. பாடான உபரசனங்கள்ல சோதம், கந்தம், வீரம், கௌரி பாடானம், வெள்ளை பாடானம், அரிதாரம், படிகாரம், சோதம், கந்தகம், வீரம். வீரம் இதுல விட்டு போச்சு, வீரம் இருக்கு. இதுதான் அதிகமா வந்து இந்த மருந்துகள் வந்து வெளிப்பிரயோக மருந்துகள்ல தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. உள்பிரயோக மருந்துகள் பயன்படுத்தப்பட்டது இல்லை. இந்த மருந்துகள் இப்ப இன்னைக்கு செய்யும் வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தான் அதுல இருக்குது. சரியான சுத்தி இல்லாமல் இந்த மருந்துகளை வந்து வெளிப்பிரயோகமாகவும் உள்பிரயோகமாகவும் பயன்படுத்த முடியுமான்னு தெரியல. எல்லாம் மரணம் நிச்சயம்னு சொன்ன பாடல்களுக்கும் அவங்க வந்து மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க. தனித்தனியா இதுக்கு மருந்துலாம் சொல்லல. மொத்தமா படாகங்களுக்கு மருந்து, சிங்கிகளுக்கு மருந்து அல்லது பரங்கிகளுக்கு மருந்து, இப்படித்தான் அந்த வார்த்தையில தான் அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இதுல மேலும் சில சொல்லாட்சிகள் அப்படின்னா, அந்த ஒரு பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆணி, அரையாப்பு, குட்டம், பிளவை, இது எல்லாம் அகத்தியர் நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனா இந்த நூல்ல வந்து இதற்கான எந்த பாடல்களுமே இல்லை. இது வந்து ஒரு பாட்டு, சிறங்கு அரையாப்பு தீரும் வெடி சொல்லி பரங்கி கிறந்தையும் மாலையும் சொல்லியும் குரங்கு குறிச்சடை பொருந்தும் பரங்கியும் அப்படின்னு குடித்தைலத்துல எந்த நுண்ணுயிர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்ன வார்த்தைகள் இது எல்லாமே. இந்த வார்த்தைகள் வந்து வேற எந்த புத்தகத்திலேயே அல்லது ஏடுகள்லயே இருக்குதான்னு தெரியல. இது அப்போ இருந்ததா இது மொத்த தொகுப்பா இருக்கும். கிரந்திங்கிறது 110ன்னு சொல்லி இருக்கிற கிரந்திகள் எல்லாமே வந்து denotes a lump or nodules. அது எல்லாத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. குட்டம் நோய்கள் சொல்லியிருக்கிறாங்க. குட்டம் 18 தான் சொல்லியிருக்காங்க. இதுலயும் இந்த அரையாப்பு இதெல்லாம் பிளவை எல்லாமே எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. மூலம் பௌத்திரத்துக்குமே இதுல வந்து நோய் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எல்லா டிசீஸையும் கவர் பண்ணி மருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லா டிசீஸையும் கவர் பண்ணி இந்த புக்ல இல்லவே இல்லை. இதுல இருந்தது பரங்கி, படாகம், சிங்கி 3 பெரும் வியாதிகளை பற்றிய இது மட்டும்தான், பாடல்கள் மட்டும்தான், செய்கைகள் மட்டும்தான் இந்த நூல்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாலா. இதுல நான் என்னுடைய அப்சர்வேஷன் அதை சொல்லணும்னு நினைச்சதுதான் இந்த எண்ணுரை அப்படிங்கிற அந்த வார்த்தையில போட்டேன். தோல் சார்ந்த பல நோய் நிலைகள் இந்த புத்தகத்துல நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எல்லா டிசீஸையும் தோல்ல ஒரு புண்ணாதான் அவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. ரணம் அப்படிங்கிற வார்த்தை அல்லது புண் அல்லது வெடித்து இந்த மாதிரி வார்த்தைகள்லயே பல தடவைகள் அது பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு கோர்வையா இந்த பாடல்கள் எதுவுமே வரிசையா இதுக்கு அடுத்ததுன்னு பிரிக்க முடியல. அது வருது, ஒன்னே சொன்னதே திரும்ப இன்னொரு இடமும் சொல்றாங்க. ஆனா அது என்ன குறிப்பிடுறாங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பயங்கர டிஃபிகல்ட்டா இருந்தது. இதுல படிக்க இது வரைக்கும் 4 தடவை படிச்சு 4 தடவையும் புதுசா தான் தெரியுது. இது மறுபடியும் முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த அமர்வுகள் பயன்படலாம். இதுல வந்து பிற காரணிகளால் எழுந்த நோய்களை இவங்க பரங்கின்னும், பரவக்கூடிய அல்லது கிளைத்த நிலையில் உள்ள நோய்களை படாகம்னும், ஆண் பெண் உறவால் வரும் நோய்கள் மற்றும் தோலின் பொலிவை பாதிக்கும் நோய்கள் சிங்கினும் இந்த இந்த செயல்கள் எல்லாமே குறிப்பிட்டிருக்கு. இது வந்து ஒரு கிராஸ் அப்சர்வேஷன். பரங்கினாவே டிபிக்கலா வந்து ஒண்ணு இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்லைன்னா எக்ஸ்டர்னல் காசஸ் ஏதாவது இருக்கு. அதே மாதிரி படாகம் வந்தாவே அது வந்து படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நோய் இல்லை, அது அந்த ஒரு நோயினுடைய நிலையினால பல இடங்களில் நோய் பரவி இருக்கிறத அவங்க காமிச்சிருக்காங்க. ஆண் பெண் உறவுல வந்து நிறைய எல்லா பாடல்கள்லயுமே அது இருக்கும். மோகத்தால்ங்கிற வார்த்தையோ அல்லது மோகத்தால்ங்கிற வார்த்தையோ நிறைய இருக்குது. அதுல ஒரு சில நோய்கள், சிங்கி நோய்கள் வந்து தோல் பாதிப்புகள் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனாலதான் இது தோல் பொலிவை பாதிக்கும் நோய்கள் சிங்கி வகைகளாக கொடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற என்னுடைய அப்சர்வேஷன். மருந்துகள்ல நிறைய மருந்துகள் சேலை, களிம்பு, பசை இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் அறுவை மருத்துவத்தின் மற்ற கூறுகளான சூருரையின் மற்ற கூறுகள் அறுவையோ, சுட்டிகையோ, கீரலோ, உறிஞ்சலோ, குருதி வாங்கல் போன்ற மருத்துவ முறைகள் சொல்லப்படவில்லை. அல்லது அந்த சூழ்நிலைகள் அது பயன்படுத்தப்படவில்லையா அல்லது என்னங்கிறதுக்கான எதுவும் எனக்கு இதுல எதுவும் புரியல. நெக்ஸ்ட் பாலா. The great aim of education is not knowledge but for action. நான் ஆக்சுவலா ஒரு புக் எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. அதுல படிப்புங்கிறது அறிவுக்காக மட்டும் இருக்கிற வரைக்கும் அது பயன்படுறதே இல்லை. அது செயல்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் அதனுடைய பயன் வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கொட்டேஷனுக்காக தான் போட்டேன். அது
பாணிகையில மிகச் சிறப்பா போயிட்டு இருக்குது. ஒண்ணு சொல்லணும்னா, ஒருத்தன் பேங்க்ல ஒரு இன்டர்வியூக்கு போனானா, பேங்க் போஸ்டிங். 8-3 பெருக்குனா எவ்வளோன்னு கேட்டாங்களாம். இதை வந்து பிரிக்க முடியுது. இன்னும் தமிழ் அதிகம் தெரிந்த ஒரு தமிழ் ஆர்வலர்களோட சேர்ந்து பார்க்கும்போது, இந்த வார்த்தை பிரயோகங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகங்களையும் சேர்த்து அந்த நோய் நிலையோட மொத்தமா வந்து அவங்க இதை சொல்லியிருக்கிறாங்கன்னு வரும்போது, அந்த கம்பேரிசன் அலோபதியோட கொஞ்சம் இன்னும் கரெக்டா இருக்கும். அது வருங்கால சூழ்நிலைகளை அதை உருவாக்கணும். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். இந்த வாய்ப்புக்காக மிக நன்றி பாலா. நிலைய கலைஞர்களினுடைய வாசிப்பை சுயநனராக கேட்டுக்கிட்டே இருந்த நானும் இன்னைக்கு நிலைய கலைஞரா தம்புரா வாசிக்க வச்சுட்டாங்க. நானும் வாசிச்சிட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. யூ ஆர் சிம்பிளி ராக்டு. அவர் ஹானஸ்டான ஒரு பிரசன்டேஷன். டிஎம்யூ அண்ணா, நீங்க ப்ளீஸ். நீங்க தான் அதுக்கு மிக அருமையா செஞ்சிருக்காரு. கொடுத்த ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்கான். நியரஸ்ட் ஆன்சர்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். நிறைய பாடல்கள் அதுல மிஸ்ஸிங் ஆயிருக்கு இல்லையா? 3 பற்றி மட்டும் சொல்லிட்டு மீதி எல்லாம் விட்டுருக்காங்கும் போது இந்த நூல் வந்து முழுமையான நூலா கிடைச்சிருக்காது. ஒரு பாதி நூல் கிடைச்சிருக்கும்.